Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th social science chapter 13 the value of work தான் பார்க்க போறோம். When you are doing any work, do not think of anything beyond. Do it as worship, as the highest worship, and devote your whole life to it for the time being. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை தவிர வேற எதையுமே என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, இது வந்து எப்படிதான் இருக்கணும், ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும். நீங்க ஒரு டிவோட்டியா இருந்தாலும் சரி, டிவோட்டினா யாரு யாரு சாமி கும்பிடுவாங்கல்ல, பக்தர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவோட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வேலை என்னவோ அந்த வேலையில மட்டும்தான் உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா அப்படின்னா சுவாமி விவேகானந்தா சொல்றாரு. சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு பிலாசபர் அல்லது ஒரு ரிலீஜியஸ் டீச்சர் அல்லது ஒரு ஆத்தர் அப்படின்னு இவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தட் பீப்புள் என்கேஜ் இன். பீப்புள் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து அவங்கள வந்து என்கேஜ் வச்சுக்கிறாங்க, என்னென்ன வேலையை வந்து பாக்குறாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் தேர் கான்ட்ரிபியூஷன் டு அவர் எவ்ரிடே லைஃப்ஸ். அதே மாதிரி அவங்க டெய்லி லைஃப்ஸ்ல அவங்க என்னென்ன வந்து கத்துக்கிறாங்க, என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். Anu and Kabir were playing in the park when they saw their neighbor Geeta aunty getting out of a taxi. She was returning home from work and was in her uniform, a pilot in an Indian Air Force. She is the pride of the whole town. And Kabir ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்க்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸி வருது. அந்த டாக்ஸில இருந்து ஒருத்தங்க இறங்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னா அவங்களோட நெய்பர், அவங்களோட சொந்தக்காரங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா கீதா ஆண்டி. இந்த கீதா ஆண்டி எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு பைலட்டா இந்தியன் ஏர்போர்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப இவங்க ஊருன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கீதா ஆண்டி வந்து பிரைடுனா என்ன அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். அவரோட ஊருக்கே அந்த கீதா ஆண்டி வந்து ரொம்ப பெருமை சேர்த்திருக்கிறாங்க. கபீர் ஆன்டிஸ் யூனிஃபார்ம் லுக்ஸ் லைக் a lot like one I saw at your house yesterday but the color is different. கபீர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ஆன்டியோட யூனிஃபார்மை பார்க்கும்போது உங்க வீட்டுல நான் பார்த்த யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கு, ஆனா கலர் மட்டும் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கபீர் வந்து சொல்றான். That uniform on the hanger belonged to my grandfather. He retired from the border security force and now spends his time. அது என்ன சொல்றா அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு ஹேங்கர்ல இருந்த யூனிஃபார்ம் தானே, அது வந்து என்னோட தாத்தாவோடது. என்னோட தாத்தா வந்து எங்க ஒர்க் பண்ணாங்க, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட யூனிஃபார்ம் தான் அது அப்படின்னு சொல்லி அனு வந்து சொல்றான். வந்து என்னென்ன பாக்குறான், என்னென்ன சொல்றான் அப்படின்னா ப்ரொவைடிங் ஃப்ரீ ஜியோகிராபி கிளாஸ் டு த நெய்பர்ஹுட் கிட்ஸ். இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஜியோகிராபி கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. டெண்டிங் டு அவர் வெஜிடபிள் கார்டன். இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெஜிடபிள் கார்டனை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. எரண்ட் ஃபார் த ஹோம், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அனு வந்து அவங்களோட ஃபேமிலியை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்கா. மை ரன் அ ஷாப் தட் செல்ஸ் யூனிஃபார்ம் அண்ட் அதர் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். அப்பா லீவ்ஸ் ஏர்லி இன் த மார்னிங் and Ma joins him in the shop after we leave for school. என்ன சொல்றான் அப்படின்னா என்னோட பேரண்ட் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அந்த ஷாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அப்பா வந்து காலையில சீக்கிரமே போயிருவாங்க. அம்மா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் கார்மெண்ட் வந்து போவாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா வந்து என்னெல்லாம் பண்றாங்க, Ma is usually back by the time we return home from school. She also contribute to a voluntary group that teaches knitting to the women in the community. அவங்க அம்மா வந்து இவங்க எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ள திரும்ப என்ன செஞ்சிருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வாலண்டரியா இவங்களாவே போய் சில விமன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நிட்டிங், எம்ப்ராய்டரி போடுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பின்றது, இது எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வாலண்டரியாவே போய் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. Do you remember my elder brother Rohan? You met him when he came to pick me up from school. He is a software engineer and works in a company that makes computer application on the weekend. He volunteers to teach computer skills to those who have joined the youth development program of the nearby college. அனுவை வந்து ஸ்கூல்ல இருந்து எப்போதுமே யார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னா அவங்களோட எல்டர் பிரதர். அவங்க அண்ணன் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவளை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. அவங்க அண்ணன் பேர் என்ன அப்படின்னா ரோஹன். அவங்க அண்ணன் என்னவா இருக்காங்க அப்படின்னா ஒரு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே தெரியும். அப்போ வீக்கெண்ட்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க வாலண்டரியா போய் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து எல்லாருக்கும் வாலண்டரியா போய் டீச் பண்ணிட்டு இருக்காங்க.
வாவ் அனு, எவ்ரி ஒன் அரவுண்ட் அஸ் டஸ் சோ மெனி திங்ஸ் எவ்ரி டே. வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே டெய்லி என்ன பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கபீர் வந்து சொல்றான். Different types of activities like the ones discussed above are divided into two groups of categories. Economic activities and non-economic activities. இப்போ நம்ம மேல பார்த்தோம்ல பிக்சர்ஸ், அது வந்து நம்ம வந்து டூ டைப்பா வந்து பிரிக்கலாம். எதெல்லாம் பிரிக்கலாம், என்ன டைப்ல வந்து பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்னு வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எதெல்லாம் எக்கனாமிக்ல வரும், எதெல்லாம் நான் எக்கனாமிக்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் தோஸ் தட் இன்வால்வ் மணி ஆர் ஆர் performed in exchange for money or money's worth for the parties involved. For example, a business person selling school bag in the market, a farmer selling produce in the market, a lawyer arguing case and earning a fee, a truck driver responding goods from one place to another, workers employed in a car manufacturing factory, etc. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, மணிஸ் ஒர்த். இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலைக்கான காசு நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இப்ப நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலைக்கு தேவையான கூலி, அந்த வேலைக்கு தேவையான சேலரி வந்து நம்ம வாங்கும்போது அது எல்லா ஆக்டிவிட்டிஸும் எல்லா ஒர்க்குமே எது கீழே வரும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பிசினஸ் பர்சன் வந்து ஸ்கூல் பேக் வந்து மார்க்கெட்ல வந்து செல் பண்றாங்க அப்படின்னு சேல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மணி கிடைக்கும்ல. அதே மாதிரி ஒரு ஃபார்மர் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற, அவங்க க்ரோ பண்ணதை வந்து மார்க்கெட்ல போய் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி சேல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மணி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு லாயர் வந்து கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணி அந்த ஆர்கியூமெண்ட்காக ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா, அப்ப இதுவும் எதுலதான் வரும், எக்கனாமிக்ல தான் வரும். ஒரு ட்ரக் டிரைவர் வந்து நம்மளோட குட்ஸ், நம்ம என்ன அப்படின்னா சரக்கு, ஏதாவது ஒரு சரக்கு, இப்போ வந்து வெஜிடபிள்ஸா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், இல்ல ஆயிலா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், நம்மளோட குட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து கொண்டு போவாங்க இல்லையா ட்ரக் மூலியமா. அப்ப அந்த ட்ரக் டிரைவர் வந்து என்ன செய்வாங்க, இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. அப்ப இது எல்லாமே எதுலதான் வரும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல தான் வரும். மணி ஒர்த்னா என்ன, த மானிட்டரி வேல்யூ தட் அ பர்சன் பிளேஸ் ஆன் an object based on the benefit that they derive from it. மணிஸ் ஒர்த்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை பாக்குறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்க, அந்த பொருளுக்கு தேவையான பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அப்ப அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மணிஸ் ஒர்த்ன்னு சொல்லுவோம். மார்க்கெட்னா என்னது, a place where people engage in the exchanging of goods and services. People may exchange goods and services for other goods, but in most market these are exchanged for money. மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற குட்ஸ், நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அல்லது இப்ப யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து வேலையே செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து நடந்துட்டே இருக்கும், அது குட்ஸுக்கா இருக்கலாம், இல்லைன்னா சர்வீஸ்க்கா இருக்கலாம். வேலையெல்லாம் நடக்கிற பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட்னு சொல்றோம். இப்போ வந்து நிறைய மார்க்கெட்ல வந்து என்னவாதான் ஆயிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி. இப்ப நம்ம காசு கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மார்க்கெட்டுமே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஃபீனா என்ன, a payment made to a person or organization in exchange for professional advice or service. For example, to a doctor and a lawyer. ஃபீனா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட நமக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட போறோம், அவங்க நமக்காக ஒரு வேலை செய்வாங்க இல்லையா, அதை வந்து சும்மா செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம காசு கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒரு வேலையை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம பே பண்ற காசு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீன்னு சொல்லுவோம். நமக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறோம், என்ன செய்வோம், ஃபீஸ் பே பண்ணிட்டு அந்த டாக்டர் நமக்கு என்ன செய்வாங்க, நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு லாயர் கிட்ட நம்ம ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு போறோம், அந்த லாயர் வந்து நமக்காக கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி ஆர்கியூ பண்றதுக்காக நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்குவாங்க இல்லையா, அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் பர்சன் வந்து ஸ்கூல் பேக் வந்து மார்க்கெட்ல வந்து சேல் பண்றாங்க, அப்ப இது எதுல வரும், எக்கனாமிக்ல வரும். ஃபார்மர் செல்லிங் தேர் ஹார்வெஸ்ட் இன் த மார்க்கெட். ஃபார்மர் வந்து ஃபீல்ட்ல வந்து என்னென்ன க்ரோ ஆச்சோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து சேல் பண்றாங்க, இது வந்து எது கீழே தான் வரும், எக்கனாமிக் கீழே தான் வரும். ஆர்கியூவிங் ஆ கேஸ், ஒரு லாயர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கேஸ்க்காக ஆர்கியூ பண்றாங்க, இதுவும் எதுக்கு கீழே தான் வரும், எக்கனாமிக் கீழே தான் வரும். ட்ரக் டிரைவர் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ட்ரக் டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குட்ஸை வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போறாரு, இதுவும் எதுக்கு கீழே தான் வரும், எக்கனாமிக் கீழே தான் வரும். ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ட் இன் அ கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. இந்த ஒர்க்கர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கார் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க, இதுவும் எதுக்கு கீழே தான் வரும், எக்கனாமிக் கீழே தான் வரும். அப்ப எது எல்லாம் நான் எக்கனாமிக் கீழே வரும்,
Non-economic activities are those that do not generate income or wealth but are done out of feeling like gratitude, love, care, and respect. For instance, parents cooking food for the family or helping their children with schoolwork, youth taking care of the grandparents, family members helping in the renovation of the house, etc. இப்ப எது எல்லாம் நான் எக்கனாமிக் கீழே வரும் அப்படின்னா ஒரு வேலையை பார்க்குறோம், அந்த வேலைக்கு தேவையான எந்த ஒரு இன்கமும் வாங்காம எந்த ஒரு நலனையும் நம்ம எதிர்பார்க்காம செய்வோம் இல்லையா, அதுக்கு கீழே வரும் அப்படின்னா நான் எக்கனாமிக் கீழே வரும். கிராட்டிடியூட்னா என்ன? இப்ப நமக்கு ஒருத்தங்க ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்காக திரும்ப நம்ம அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கப்பா, அதனால நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றியோட செய்வோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராட்டிடியூட். இந்த மாதிரி ஒரு நன்றிக்காக செஞ்சோம், நம்ம தேங்க் பண்ணணுங்கிறதுக்காக செஞ்சோம் அப்படின்னா அது இதுல வரும், கிராட்டிடியூட்ல வரும். அது நான் எக்கனாமிக்ல வரும். ஒருத்தங்க மேல அன்புல செஞ்சாலும் சரி, ஒருத்தங்க மேல கேர்ல செஞ்சாலும் சரி, ஒருத்தங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட்ல செஞ்சாலும் சரி, இது எல்லாமே எதுக்கு கீழே தான் வரும்? நான் எக்கனாமிக் கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பேரண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸுக்காக என்ன செய்யறாங்க, குக் பண்ணி கொடுக்காங்க. இதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? இல்ல. அப்ப அது எதுல வரும்? நான் எக்கனாமிக்ல வரும். இப்ப அதே மாதிரி அவங்க ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணணும், இல்ல அவங்களோட ஸ்டடீஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதுவும் எதுலதான் வரும்? நான் எக்கனாமிக்ல தான் வரும். இப்ப யூத் எல்லாருமே அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு வீடை ரெனோவேட் பண்ணுவாங்க. இந்த வீடு நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம், அல்லது இதுல இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கபோர்ட் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெனோவேட் பண்ணுவாங்க இல்லையா, இதுவும் எதுக்கு கீழே தான் வரும்? நான் எக்கனாமிக் கீழே தான் வரும். பேரண்ட்ஸ் குக்கிங் ஃபுட் ஃபார் த ஃபேமிலி, பேரண்ட்ஸ் ஃபேமிலிக்காக ஃபுட் குக் பண்ணி கொடுக்கறது எதுல வரும்? நான் எக்கனாமிக்ல வரும். மதர் ஹெல்பிங் ஹர் சில்ட்ரன் வித் ஸ்கூல் ஒர்க், அம்மா சில்ட்ரன்ஸோட ஸ்கூல் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் எதுல தான் வரும்? நான் எக்கனாமிக்ல தான் வரும். யூத் டேக்கிங் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட எந்த வேலை செஞ்சாலும் இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ்க்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் அதுவும் எதுக்கு கீழே தான் வரும்? நான் எக்கனாமிக் கீழே தான் வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் த ரெனோவேஷன் ஆஃப் த ஹவுஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப அவங்க வீட்டை பெயிண்ட் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க பில்டிங்கவே என்ன செய்யறாங்க, வேற மாதிரி மாத்துறாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெட் எல்லாத்தையும் இங்க இருந்து அங்க மாத்துறாங்க, இல்லைன்னா கிச்சன் ஆர்கனைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் எதுலதான் வராது? நான் எக்கனாமிக்ல வராது, நான் எக்கனாமிக்ல தான் வரும். In Anu's and Kabir's story, Geeta Aunty, the Air Force pilot, receives a salary, goes the country and perform an economic activity too. Anu's brother Rohan works for a software company and is given a salary for it. Over the weekend, he also volunteers at the youth development program of the nearby college, where he teaches computer skills to young adults. This is a non-economic activity. இப்போ அனு அண்ட் கபீரோட ஸ்டோரியில இருந்து நம்ம கீதா ஆண்டி பார்த்தோமா, கீதா ஆண்டி எங்க வேலை பார்த்தாங்க? ஏர்போர்ஸ் பைலட்டா வேலை பார்த்தாங்க. அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? காசும் வாங்கினாங்க. ஆனா காசு வாங்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? கண்ட்ரிக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்ப இது எதுல வரும்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில வரும். மாதிரி அனுவோட பிரதர் ரோகன் எங்க வேலை பார்த்தாங்க? ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாங்க. ஆனா வீக்கெண்ட்ல அவங்க என்ன செஞ்சாங்க? வாலின்றா போய் யூத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே என்ன டீச் பண்ணாங்க? கம்ப்யூட்டர் டீச் பண்ணாங்க. அப்ப இதுக்கு எதுல வரும்? நான் எக்கனாமிக்ல வரும். இப்ப அவங்க சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்து அதுக்கான சேலரி வாங்குறது எக்கனாமிக்ல வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றது எதுல வரும்? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டில வரும். இதே மாதிரி ஒரே பீப்புள் ரெண்டு எக்கனாமிக்கும் பண்ணலாம், நான் எக்கனாமிக்கும் ஆல்டர்னேட்டிவா பண்ணிட்டே தான் இருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன டைப் இருக்கு, எதெல்லாம் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்? Kavya was excited to go to her aunt's house in the village of Kamalapur. On the way, she saw that highway was being built near the village, and the construction site was abused with activity. Large machines such as excavator and bulldozer were being operated by dedicated technicians. காவியா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன் அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கமலாப்பூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல இருக்க அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு போறதுக்காக கமலா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. அந்த கமலாப்பூருக்கு போற வழியில ஒரு ஹைவே பில்ட் பண்றதுக்காக நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வேலையினால எதெல்லாம் அபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அபியூஸ்னா என்ன அப்படின்னா சலசலப்பு, நிறைய சவுண்டாவே இருக்கு. ஏன் அவ்வளவு சவுண்டா இருக்கு அப்படின்னா, அங்க நிறைய பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கு. லைக் எக்ஸ்கவேட்டர், புல்டோசர், இது எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? டெடிகேட்டட் டெக்னீசியன், கத்துக்கிட்ட நிறைய டெக்னீசியன் அங்க அந்த மிஷின் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஏரியா ரொம்ப பிஸியா இருந்துட்டே இருந்தது.
This new highway promised to reduce the travel time to the nearest town from 5 hours to just 2 hours. Kavya thought that she would be able to visit her aunt more often. The highway was ready since it would take less time to travel there. Happy with this thought, Kavya ran to greet her aunt and to eat the delicious jalebis that she had made by Kavya's uncle who had just returned home from work. He is a technician in a construction company and operates a bulldozer. He receives a monthly salary for his service. The next day, Kavya's aunt woke up early to finish her share of the household chores and left for work. She is hired at the village post office and is paid a monthly salary. In the evening, after her office work, she also conducts online classes to help students prepare for school exam. She charges a weekly fee for these classes. இப்போ அவங்க வந்து போயிட்டு இருக்க ரூட்ல வந்து ஹைவே வேலை வந்து நடந்துட்டு இருக்குது இல்லையா? இப்போ அவங்க ஏரியால இருந்து அந்த வில்லேஜ்க்கு போறதுக்கு 5 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹைவே வேலை முடிஞ்ச உடனே எவ்வளவு ஹவர்ஸ்ல போயிடலாமா? 2 ஹவர்ஸ்ல போயிடலாமா? சீக்கிரமே இந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னா நம்ம சீக்கிரமே என்ன செஞ்சிடலாம்? வீட்டுக்கு வந்துடலாம். இவ்வளவு டைம் வந்து நம்ம டிராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆண்டி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவளுக்காக ஜிலேபி வந்து அவங்களே மேக் பண்றாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அங்கிள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க அங்கிள் வந்து என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு டெக்னீசியன் தான். புல்டோசர் வந்து ஆப்ரேட் பண்ற வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, மந்த்லி சேலரி வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. காவியா வந்து எந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆன்டி வந்து என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து மந்த்லி சேலரி வாங்கிட்டு வந்து வேலை பாக்குறாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுக்கிறாங்க. எதுக்காக ஆன்லைன் கிளாஸ் எடுக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்க்காக அவங்க weekly fees வந்து கலெக்ட் பண்றாங்க. On the weekend, Kavya visited a local mango orchard her aunt to have some delicious mangoes. வீக்கெண்ட்ல வந்து காவியா வந்து எங்க போறா அப்படின்னா, ஆர்ச்சர்ட்னா என்ன அப்படின்னா பல தோட்டத்தை நம்ம ஆர்ச்சர்ட்னு சொல்லுவோம். ஒரு மேங்கோ பல தோட்டத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. அங்க வந்து நிறைய டெலிசியஸ் நிறைய டேஸ்டியான மேங்கோஸ் என்ன செய்யுது அவங்களுக்கு கிடைக்குது. There she saw Sahil, a farmer laborer who was using the tractor to till a farmer's land nearby. He earns a daily wage for his effort. He gets some payment for his work in cash, and the remaining part of the payment in the form of mangoes are equal value. The mangoes that he receives as a part of his work are called payment in kind. மேங்கோ ஆர்ச்சர்ட்ல அந்த மேங்கோ பழத்தோட்டத்துல வந்து அவங்க யாரை பாக்காங்க அப்படின்னா சகேல் அப்படிங்கிறவங்கள வந்து பாக்காங்க. சகேல் வந்து யாரு அப்படின்னா அந்த ஃபார்மரோட லேபர் தான் வந்து சகேல். அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டிராக்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. வேஜ்னா என்ன அப்படின்னா கூலின்னு அர்த்தம். வேஜ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல இப்ப இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, இன்னைக்கான சேலரி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு வேலைக்கு போனா நாளைக்கான சேலரி வாங்கிடுவாங்க. நாளைக்கு வேலைக்கு போகல அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சேலரி கிடைக்காது. இப்ப இதே மாதிரி மந்த்லி சேலரி வந்து வாங்குவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், வேஜ்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி டெய்லி பேசிஸ்ல சேலரி வாங்குறவங்கள நம்ம வேலைக்கு போனா சேலரி உண்டு, வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சேலரி கிடைக்காது. இவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேஜ், கூலி வேலை பாக்குறவங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்வாரு அப்படின்னா இப்ப அவர் வேலை பார்த்ததுக்கு ஏத்த மாதிரி கேஷாவும் வாங்கிக்குவாரு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி மேங்கோவாவும் என்ன செய்வாரு, வாங்கிக்குவாரு. இந்த மாதிரி மேங்கோவா வாங்குவார் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேமெண்ட் இன் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். As we now understand, economic activities are those that have value in terms of money. Economic activities also add value at stage of process for transform something into another form. This is called a value addition. இப்ப நமக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலைக்கான காசு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது எதுல வரும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல வரும். இப்ப நம்ம வந்து அந்த ஃபார்ம்ல வந்து டிராக்டர் ஓட்டினவரை பார்த்தோமா, அவர் வேலைக்கான காசும் வாங்கிக்கிட்டாரு, அது போக மேங்கோவும் வாங்கிட்டார்ல. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேல்யூ அடிஷன். ஒரு வேலை பாக்குறாங்க, அதுக்கான காசும் வாங்கிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவும் ஏதாவது வாங்குவாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேல்யூ அடிஷன் சொல்லுவோம். Let us take the example of Kavya's father Rajesh to understand this. இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். காவியாஸோட ஃபாதர் ராஜேஷ் பண்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ராஜேஷ் இஸ் அ கார்பெண்டர் who buys wood from a nearby market for 600 rupees to make a furniture. அப்பா ராஜேஷ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கார்பெண்டரா இருக்காரு. ஒரு சோஃபாவோ ஒரு விண்டோவோ ஒரு டோரோ செய்யணும் அப்படின்னா அதுக்கான அவர் என்ன வாங்கணும், வுட் வந்து வாங்கணும். அந்த வுட் வந்து மார்க்கெட்ல போய் எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னா 600 rupeesக்கு வந்து வாங்கிட்டு வராரு. He uses special tools and other materials for building the furniture. இப்போ வந்து ஒரு ஃபர்னிச்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த வுட்டை வச்சு மட்டும் என்ன செய்ய முடியாது, ஃபர்னிச்சர் வந்து மேக் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ஸ்க்ரூ இல்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும். அப்ப அதுக்கான காசும் என்ன செய்யணும், அந்த ஃபர்னிச்சர்ல அவரு ஆட் பண்ணணும். ராஜேஷ் செல்ஸ் த சேர் ஃபார்
1000 rupees each in the market. ராஜேஷ் வந்து அந்த சேரை வந்து எவ்வளவு ருபீஸ்க்கு வந்து விக்கிறாரு அப்படின்னா ஒரு சேரை வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து விக்கிறாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? The wood for the chair cost 600 rupees. What is the remaining 400 rupees for? It is the monetary value of Rajesh's skill, time and effort which went into the market that chair. Rajesh was added value to the wood by turning into a furniture from buying the wood to selling the chair. These activities involve payment. They are therefore a part of the economic activities. ராஜேஷ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா wood எல்லாத்தையுமே 600 rupeesக்கு வாங்கிட்டு வந்தாரு. ஆனா ஒரு சேரை வந்து அவர் எவ்வளவுக்கு சேல் பண்றாரு அப்படின்னா 1000 rupeesக்கு வந்து சேல் பண்றாரு. 400 rupees என்ன செய்யறாரு? ஜாஸ்தியா வைக்கிறாரு. இந்த 400 rupees அப்படிங்கிறது அவரோட மானிட்டரி வேல்யூ, அவரோட வேலைக்கான கூலி, அவரோட திறமை, அவரோட டைம், அவரோட எஃபர்ட், இது எல்லாத்துக்கும் சேர்த்த காசு தான் என்னது அந்த 400 rupees அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்குறாரு. அந்த பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் செய்யறாரு. அதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து வாங்குறாரு. அவரோட உழைப்பையும் போடுறாரு. அப்ப நிறைய வேல்யூ வந்து ஆட் பண்ணி அந்த சேரை வந்து என்ன செய்யறாரு? சேல் பண்றாரு. அப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பேமெண்ட் வந்து கிடைக்கும். அப்ப இது எதுலதான் வரும்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல தான் வரும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன? while non-economic activities may not involve money, the value they generate is important in our lives. non-economic அப்படிங்கிறது எது வரும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலைக்கான காசு எதுவுமே வாங்காம நம்ம ஒரு வேலை செய்வோம்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் எதுல வரும்? நான் எக்கனாமிக்ல வரும். சேவானா என்ன அப்படின்னா செல்ஃப்லெஸ் சர்வீஸ். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யற வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சேவான்னு சொல்லுவோம். வி சி சேவா இன் மெனி பிளேசஸ் such as temples, gurudwaras, mosques and churches. For instance, langar or community kitchens or gurudwaras serve food for every visitor for free. These practices are a sense of satisfaction and gratitude for what we have, and they are also a way of contributing the society without expecting anything in return. இப்ப இந்த மாதிரி இந்த சேவா எல்லாமே நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்? டெம்பிள்ஸ், குருத்வாராஸ், மாஸ்க், சர்ச், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்க்கலாம். ஒரு கம்யூனிட்டி வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வந்து என்ன செய்யறாங்க? இப்ப குருத்வாரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற கிச்சன்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய ஃபுட் வந்து ஃப்ரீயாவே என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட கிராட்டிடியூடுக்காக மட்டும்தான் செய்யறாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அது எல்லாமே எதுல வரும்? சேவால வரும். இப்ப இந்த பிக்சர் பாருங்க. டெம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டிங் பிரசாத் டு டிவோட்டிஸ். டிவோட்டிஸ்னா யாரு அப்படின்னா பக்தர்கள்னு சொல்லுவோம்ல. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்காக போவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவோட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கோவில வந்து பிரசாதம்னு ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா, அதை யாரு கொடுப்பாங்க? கொடுக்குறவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்காங்களா? இல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக என்ன செய்யறாங்க? பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்ப அது எதுல வரும்? நான் எக்கனாமிக்ல வரும். லேங்கர் அட் த கோல்டன் டெம்பிள். இப்ப கோல்டன் டெம்பிள் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லையா, இதுவும் எதுலதான் வரும்? நான் எக்கனாமிக்ல தான் வரும். The strengthen of community participation. The Swachh Bharat Abhiyan is based on the collective effort of all Indian citizens to keep our surrounding clean. Individually, we keep our homes and surroundings clean. People have also come together to clean up street, roads, park, and other public places or community areas. Together, these efforts lead to a clean home, neighborhood, society, and nation. இப்ப நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கறதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் சிட்டிசனும் ஒருத்தங்களும் அவங்களோட ஏரியாவை, அவங்களோட சரௌண்டிங், அவங்கள சுத்தி இருக்கிற ஏரியாவை எப்படி வச்சுக்கணும், கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அவங்களோட சரௌண்டிங் மட்டும் இல்லாம அவங்க போற வழியில இருக்கிற அவங்களோட ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும் அல்லது ரோடா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும் அல்லது நிறைய பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிளீனா வச்சுக்கணுங்கிறதுக்காக எஃபோர்ட் போடுவாங்க இல்லையா, இவங்களும் எதுலதான் வருவாங்க? நான் எக்கனாமிக்ல தான் வருவாங்க. Another example of collective community participation is the celebration of Van Mahotsav, the festival of forest in India, to promote awareness about the value of trees and conservation. The initiative brings together members of the community for tree plantation drives. கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல இன்னொன்னு நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வான் மகோத்சவ். வான் மகோத்சவ்னா என்ன அப்படின்னா த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபாரஸ்ட். நம்ம நிறைய பிளான்ட் வந்து குரோ பண்றதுதான் இந்த வான் மகோத்சவோட முக்கியமான நோக்கமாவே இருந்தது. இதுவும் எதுலதான் வரும்? நான் எக்கனாமிக்ல தான் வரும். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.